வணக்கம். ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு பார்க்கலாம். இது ஒரு மினி ரத்னா கம்பெனி. நல்ல வேகன்சி ஒன்று விட்டுருக்காங்க. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் வேகன்சி தான் விட்டுருக்காங்க. இதோட அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னாக்க 2/2025 இது ஒரு நல்ல வேகன்சி உள்ள நோட்டிஃபிகேஷனு. கிட்டத்தட்ட 309 வேகன்சி விட்டுருக்காங்க. இதனோட நோட்டிபிகேஷன் டேட் இன்னைக்கு இருந்தாலும் ஆன்லைன் அப்ளிகேஷன் என்னைக்கு ஓபன் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 24/4/2025. க்ளோசிங் டேட் பாத்தீங்கன்னா 24/5/2025 மே மாசம் க்ளோஸ் ஆகுது. ஸோ இதை நல்லா பயன்படுத்திக்கணும். ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்ன்றது ஒரு நல்ல மெஜஸ்டிக்கான போஸ்ட். வேகன்சி 309, யூஆருக்கு மட்டுமே 125, ஓபிசிக்கு என்சிஎல் நான் கிரிமினல் இருந்தீங்கன்னா 72, SC/STக்கு 55, 27. இது ஒரு நல்ல வேகன்சி. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் ஏர்போர்ட்ல ஏரோப்ளைன்ஸ் லேண்ட் ஆகுறதும் டேக்அப் ஆகுறதும் இவங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும். நல்ல வேகன்சியும் நல்ல போஸ்டும் கூட, ஒரு மெஜஸ்டிக்கான போஸ்ட். இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பிஎஸ்சியில் ஃபிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கணும், அல்லது பிஇ பேச்சுலர் ஆஃப் டிகிரி என்ஜினியரிங்ல ஒரு பிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஒரு பேப்பராவது இருந்தாக்க அவங்க எல்லாருமே எலிஜிபிள். இதுல இருந்து நமக்கு என்ன புரிய வருது, பிசிக்ஸ் மேக்ஸ் இருந்தாக்க இந்த எக்ஸாம் ரொம்ப ஈஸி. பிசிக்ஸும் மேக்ஸும் இருந்தாக்க இந்த எக்ஸாம் ரொம்ப ஈஸி. அதே மாதிரி கூட கொஞ்சம் இங்கிலீஷ் ப்ரிஃபரன்சி, மினிமம் ப்ரிஃபரன்சி இருக்கணும். ரிட்டன்லையும் ஸ்போக்கன்லையும் கொஞ்சம் இருக்கணும். 10th 12th ஸ்டாண்டர்ட் லெவல்லையாவும் கண்டிப்பா இருக்கணும் சொல்றாங்க. சரி, அதே மாதிரி பிடெக் பிஎஸ்சி கேண்டிடேட்ஸ் எசென்சியல் குவாலிஃபிகேஷன் இஸ் பிரெஸ்கிரைப்டு பை பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங். இது ரொம்ப முக்கியம். மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 27 வருஷம், 27 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஓபிசியா இருக்கிறவங்க 3 வருஷம் +3, SC/STக்கு +5, ஓபிசியில் இருக்கிறவங்களுக்கு 3 வருஷம், பிடபிள்யூல இருக்கிறவங்களுக்கு 10 வருஷம், பிசிக்கல் டிசபிள்டு கேண்டிடேட்ஸ் 10 வருஷம் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நான் 37 வருஷம் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுது, இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 25, க்ளோசிங் மே 25, மே 24. இவங்களோட பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 பேசிக் பே மட்டுமே. 40,000 1,40,000 வரைக்கும் இருக்கும். ஆக்சுவலா 1 மந்த் சேலரி கணக்கு போட்டோம்னாக்க இவங்களுக்கு டெஃபினட்டா அபவ் 1 lakh. ஸோ இந்த போஸ்டுக்கு ஒரு மெஜஸ்டிக்கான சேலரியும் இருக்கு. இவங்களே சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் would be 13 lakhs per annum. ஸோ ஒரு வருஷத்துக்கு 13 லட்ச ரூபான்னா ஒரு மாசத்துக்கு 1,10,000 ரூபாய் கிட்ட கண்டிப்பா வரும். 1,10,000 ரூபாய் கிட்ட வரும். அடுத்து ஓபிசியில நான் கிரிமிலேயர் இருந்தா மட்டும்தான் அவங்க ஓபிசிக்கு உள்ள வருவாங்க. கிரிமிலேயர்ல இருந்தாங்கன்னா அவங்க ஓபிசிக்கு உள்ள வரமாட்டாங்க. சரி, அதே மாதிரி இந்த டெஸ்ட் எப்படி இருக்கும்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டா இருக்கும், சிபிடியா இருக்கும். ஒரே சிபிடி தான். அப்புறமா பாத்தீங்கன்னாக்க வாய்ஸ் டெஸ்ட் இருக்கும். அப்புறமா சைக்கோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் டெஸ்ட்னு ஒன்று இருக்கு. அதே மாதிரி அடுத்தது சைக்காலஜிக்கல் அசஸ்மெண்ட்னு ஒன்று இருக்கு. அதுக்கப்புறமா பிஎம்இ பிசிக்கல் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஒன்று இருக்கு. இது மெடிக்கல். அதுக்கு முன்னாடி சைக்கோ டெஸ்ட், அதுக்கப்புறமா சைக்கோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் டெஸ்ட்னு ஒன்று இருக்கு. அதே மாதிரி வாய்ஸ் டெஸ்ட். இந்த வாய்ஸ் டெஸ்ட்டும் ரொம்ப முக்கியம். சிபிடி, வாய்ஸ் டெஸ்ட், சைக்கோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் டெஸ்ட், சைக்காலஜிக்கல் அசஸ்மெண்ட், பிஎம்இ, இந்த 4 ஸ்டேஜும் நம்ம கடந்து போனா மட்டும்தான் அதுக்கு வேலை. இது ரொம்ப முக்கியமான ஒரு டெஸ்ட். சரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க ஆன்லைன் வழியா தான் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைன் வெப்சைட் பாத்தீங்கன்னா www.aai
aero.aero.aero.ன்ற வெப்சைட்ல போயிட்டு கேரியர்ல போனீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் கிடைக்கும். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வழியா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். வேற எந்த மோட்லயும் நீங்க அப்ளை பண்ண முடியாது. இமெயில் எல்லாம் உங்களுக்கு செப்பரேட்டா இருக்கணும். உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் வந்து பேக்ரவுண்டு ஒயிட் பேக்ரவுண்டா இருக்கணும். ஒயிட் பேக்ரவுண்டா இருந்தாதான் அது எலிஜிபிள். 3 மாசத்துக்கு உள்ளார போட்டோவா இருக்கும். நாட் மோர் தென் 3 months ஓல்டு. சரிங்களா? அந்த ஃபார்மேட் வந்து எப்படி இருக்குன்னா ஜேபிஜி ஆர் ஜேபிஇஜி ஃபார்மேட்ல தான் இருக்கணும் அந்த போட்டோ. அதே மாதிரி தான் சைனும் பிளாக் பென்ல தான் பண்ணணும். இந்த ஃபார்மேட்டும் வந்து ஜேபிஇஜி ஆர் ஜேபிஜி ஃபார்மேட்ல தான் அந்த சைன் ஃபார்மேட்டும் இருக்கணும். இது ரெண்டும் இருந்துச்சுன்னா நீங்க அப்ளை பண்ண முடியும். ரெண்டாவது, ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 1000 ரூபாய். ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸ் 1000 ரூபாய். ஸோ இதை நீங்க ஆன்லைன் மோட்ல தான் கட்டுற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். இது ஒரு நல்ல போஸ்ட். நீங்க அப்ளை தமிழ்நாட்டு பசங்க இந்த கேண்டிடேட்ஸ் இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்க வேண்டுமாறு கேட்குறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்டா இருந்தாக்க 9894586868ல 9894586868ல வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க, கால் பண்ண வேண்டாம். உங்களுக்கு கைடன்ஸ் பண்ற அப்ளிகேஷன் போறதுக்கும் கைடன்ஸ் பண்றோம். தேங்க்யூ.